செந்தில் வந்து என்னோடய தம்பி மாதிரி, என் டைரக்டர்னு பெருமையாக சொல்வேன். ஏன்னா இப்போது நான் 5 படம் 10 படம் பண்ணலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் வச்சு படம் பண்ணலான்னு தைரியமாக முடிவெடுத்தவர் வந்து செந்தில். ரொம்ப தேங்க்ஸ். வாய்மை படம் வந்து கண்டிப்பாக உங்கள் எனர்ஜிக்காவது. செந்தில்கிட்ட நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து, எனர்ஜி இருந்தால், பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஜெயிச்சிடலாம். அந்த விதத்தில் பார்த்தா செந்தில் வந்து ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு ஆள். அவர்கிட்ட வந்து சார் 5 நிமிஷம் பேச வரணும்னுவார். ஆனால் நான் வந்து 5 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பேன் அவர்கிட்ட. நிறைய வேலை இருக்கும், எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுட்டு நான் வந்து மணிக்கணக்காக பேசுவேன். பேச 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 வந்து எனக்கெல்லாம் எனர்ஜி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒருத்தர் செந்தில். ரொம்ப நல்ல மனிதர். குடும்பத்தோடு சேர்த்து எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு 2 வருஷம் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தில் வந்து நம்ம சாந்தனு சார், பாக்கியராஜ் சாரோட குடும்பமே வந்து நிறைய எமோஷன்ஸை தாங்கி இந்த படத்தைக்காக வெயிட் பண்ணுறாங்க. பாண்டியராஜ் சார் சன் எல்லா டெக்னீஷியன்ஸும் வந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்காக. அவங்க உழைப்பு அத்தனைக்கும் பலனை நானும் சேர்ந்து காத்துட்ருக்கேன். இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப பெரிய வெற்றி பெறும். ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு புலன் விசாரணை பார்க்கக்கூடிய ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. இன்றைக்கி வந்து கோர்ட்டு சீன் டயலாக் அப்படின்றத பேஸ் பண்ண சப்ஜெக்ட் ரீசெண்டாக எதுவும் வரல. கண்டிப்பாக இந்த படம் பெரிய ஹிட் அமையும். இன்றைக்கி நாளோட விழாநாயகன் மியூசிக் டைரக்டர் அவுகத் வந்து நான் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சாங்ஸ் கேட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம திருடனில் சந்திப்போம் சார். என்னோடய அடுத்த படமான திருடன் படத்தை வந்து இவங்க தான் டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.